பாக் நீரிணை கடற்பகுதியில் பலத்த சூறைக்காற்று எச்சரிக்கையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதி, தென் தமிழக கடலோர பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதிகளையொட்டிய மாலத்தீவு பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி வரை பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ராமேஸ்வரம் பாக்ஜலசந்தி கடலின் காற்றின் வேகம் 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடும். எனவே மறு அறிவிப்பு வரும் வரையில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் நாளை மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி டோக்கன் வழங்கப்பட மாட்டாது என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. மேலும் மீன்பிடி இறங்குதளங்களில் படகுகளை இடைவெளி விட்டு பாதுகாப்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடையால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் டிசம்பர் 15ஆம் தேதி வரையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.